அவ 7 சுத்துக்கள் சுத்தணும். 7 சுத்துக்கள் சுத்தணும். இங்கே அதுக்கப்புறம் 7 சுத்துக்கள் சுற்றி வாஜிபான் 2 ரக்காத். 7 சுத்துக்கள் முடிஞ்சவொடனே வாஜிபான் 2 ரக்காத் மகாம இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கல்லில் நின்று காபத்துல்லாஹ் கட்டினாங்க. அப்பெல்லாம் லிஃப்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சாராலாம் கட்டுறாங்க. அப்போ சாராம் கிடையாது. அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை ஏற்படுத்தினா ஒரு பிரத்யேக காரணம் முதல் இல்லம். அல்லாஹ்வுடைய முதல் இல்லம் பொட்டல் காடு, வராந்திர காடு, மிகப்பெரிய காடு, பொட்டல் பூமி. அது மனித சஞ்சாரங்களே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது அந்த கல்லை அது மேலே ஏறி நின்று தான் காபத்துல்லாஹ் கட்டினாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த கல் லிஃப்டை போல மேலே ஏறும். உயரத்துக்கு அந்த கட்டுறதுக்கு இந்த மாதிரி மீண்டும் கீழே இறங்கும். அந்த கல் மகாம இப்ராஹிம் நினைவுக்காக வைக்கப்பட்டது. அதை தொடரான தப்பு கிடையாது, முத்தமிழான தப்பு கிடையாது. ஆனால் தொட்டே ஆகணும், முத்தமிட்டே ஆகணுன்றது கிடையவே கிடையாது. அதே மாதிரி காபத்துல்லாஹ்வை தொட்டே ஆகணும் கிடையாது. சில பேர் போய் தொட்டு துவா செய்யலாம் வைக்கலாம். அது சில பேர் இந்த துணிலாம் கிழிச்சிட்டு வந்துடுவாங்க, அங்கே போய் அப்படியே அந்த நூலை பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படிலாம் செய்ய தேவையில்லை. தொடுவதும் முத்தமிடுவதும் ஜாயிஸ் தான். ஆனால் தொட்டே ஆகணும், முத்தமிட்டே ஆகணும்லாம் கிடையாது. அது வரகத்துக்குரிய கல். அந்த கல்லை தொடலாம், அங்கே இருந்து துவா செய்யலாம், அங்கே இருந்து தொழுகலாம். அங்கே மகாம இப்ராஹிம் பக்கத்தில் இருந்து 2 ரக்காத் தொழுவோம். இப்போ அந்த பக்கத்தில் நிற்க முடியல, சப்போஸ் சுத்தம் பண்ணுவாங்க, சுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கூட்டத்தை கூட்டவே விட மாட்டாங்க. தள்ளிதல் இல்லைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லா ஹாஜி எல்லா ஹாஜின்னு அரபியில் சொல்லிட்டே இருப்பாங்க. எல்லா ஹாஜினா இப்போ தள்ளி நிற்க போங்க போங்கன்னு அர்த்தத்தில் உள்ளது. எல்லா ஹாஜின்னு. அப்போ மகாம இப்ராஹிம் பக்கத்தில் நீங்கள் அந்த சரவணை எங்க தொழுதாலும் தொழுகை ஜாயிஸ் ஆகும். மகாம இப்ராஹிம் பக்கத்திலேயே தொழுகணுங்கிறது ஷரத்து கிடையாது, நிபந்தனை கிடையாது. அந்த சரவணை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் தொழுதாலும் அதுக்கு அருகிலே நீங்கள் தொழுத நன்மை உனக்கு கிடைக்கும். சில வேற டிராவல்ஸ் வந்தவங்க என்ன பண்ணி அது பக்கத்தில் தொழாம விட்டீங்க, தொழுவே கூடாதுங்க, இதெல்லாம் டிராவல்ஸ் சொல்லி தரலையான்னு கேட்பாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. காரணம் அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். போனாலே தெரியும், கூட்டம் அதிகமாக இருக்கும், சுத்தம் செஞ்சுட்டே இருப்பாங்க, பல சூழ்நிலைகள் இருக்கும். ஆகவே அதற்கு அருகில் எங்க நின்று தொழுதாலும் ஜாயிஸ் ஆகும். தொழுதாக எந்த மாற்றம் கிடையாது. 2 ரக்காத் தொழுகணும், துவா செய்யுங்க. துவா செஞ்சுக்கலாம், பக்கத்திலே சஞ்சம் தெரியும், மீண்டும் சஞ்சம் குடிங்க, வயிறு முட்டை குடிங்க. ஆனால் சில சமயங்கள் சில நபர்களுக்கு உபாதைகள், சிறுநீர் இருப்பது போன்ற இயற்கை விஷயங்களா இருக்கு. அதனால அவங்க உடலுக்கு அவர்கள் உடலுக்கு பொதுவான அளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் குடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சஈக்காக போயிடணும். சஃபா மருவானுடைய தொங்கோட்டத்துக்கு தான் போயிடுவோம். 2 ரக்காத் தொழுகணும். மகாம இப்ராஹிம்ல தண்ணீரை குடிக்கணும். தண்ணீரை குடித்து விட்டு அப்படியே போனோம்னா சஈக்காக வேண்டி சஃபா மருவானுடைய சஈக்காக வேண்டி சஃபா மருவானுடைய சரி தொங்கோட்டம். சஃபா மேலேயே நின்று பார்த்தோம்னா காபத்துல்லாஹ் தெரியும். சஃபா மலை மேல அந்த இடத்துல ஏறி நின்று பார்க்கறது. இன்ன சஃபா வல் மருவத மின் ஷஆஇரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா. இது குர்ஆனுடைய வசனம். அது அதிலே இருக்குது. மனப்பாடமாக்க முடிஞ்சா மனப்பாடமாக்குங்க, இல்லைன்னா அந்த கைடு சொல்லி தருவாங்க, நீங்க சொன்னா போதுமானதான். அங்கே இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு அதுக்கு அடுத்தபடியாக நியத் செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னி உரீது ஸஅய, அல்லாஹும்ம இன்னி உரீது ஸஅய ஃபயஸ்ஸிர்ஹா ஃபதகப்பல் மின்ஹா. யா அல்லாஹ், நான் ஸஅயை நாடுகின்றேன், தொங்கோட்டத்தை நாடுகின்றேன். ஃபயஸ்ஸிர்ஹா, இதை லேசாக்குவாயாக, இதை கபூல் செய்வாயாக. உங்களுக்கு பெண்களுக்கு பதிலாக ஹாஜரா அம்மையார் அவர்கள் ஓடிட்டாங்க. அந்த இடத்துல ஏன் ஓடணும்னா அங்க காணல்னு தெரிஞ்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தாகத்துல குளிச்சாங்கல்ல, சஃபால இருந்து பார்த்தா அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அது காணல் நமக்கு தெரியுமே, தூரத்துல இருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், பக்கத்துல இருந்து தண்ணி இருக்காது. ஓடி வர்றாங்க, எப்படியாவது நம்ம மகனுக்கு கொடுத்துருவோமே. வந்தா தண்ணி இருக்கு. மறுவாக்கு போறாங்க, அங்கிருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது, திருப்பி அங்கிருந்து ஓடி வராங்க. அதன் காரணமாக அந்த அமலை நாம் பரிபூர்ணப்படுத்துவதற்கு நாம் அந்த அமலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே லேசான முறை நாம் ஓடினால், ஆண்கள் ஓடினால் போதும், பெண்கள் ஓட தேவையில்லை. 7 முறை முடிந்த பின்னால் அங்கே கவுண்டிங் வச்சுக்கணும். உங்களுக்கு தஸ்பீ கொடுக்கப்படும். 7 விட கம்மியாகவும் ஆகிடக்கூடாது, 7 விட அதிகமாகவும் ஆகிடக்கூடாது. அப்போதான் அமல் கபூல் ஆகும். சரியா 7 தான் செய்யும். இதுலேயும் 7, தவாஃபும் 7, சஃபா மர்வானுடைய தொங்கோட்டம் 7 தான். மறுவாழ முடியும். மறுவாழ முடிஞ்ச பின்னால 2 ரக்காத் நஃபில் தொழுகணும். நீங்கள் அந்த மறுவாழ மலைக்கு பக்கத்தில் தொழுக முடியாது. இதெல்லாம் உதாரணத்துக்கு மலை இதுதான் அப்படின்னா இப்படி இறங்கி நீங்கள் வந்துருங்க, இந்த பகுதியில் தொழுதுட்டு இருப்பாங்க, அந்த இடத்துல நீங்கள் தொழுது. இதுதான் அமல். இறுதியான அமல் என்னன்னா தொழுக முடிஞ்ச பின்னால முடி வெட்டுவது. பெண்கள் முடி வெட்டுவது, ஆண்கள் முழுமையான முறையில் மொட்டடிப்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செஞ்சப்போ முழுமையான முறையில் மொட்டடிச்சாங்க. சில
சில பேர் சொல்லலாம் லேசா முடிவெட்டினா போதும்னு வந்திருக்குங்க அவங்க சொன்னாங்க. முழுமையான முறையிலே மொட்டை அடிப்பது, ஆண்கள் மொட்டை அடிப்பது, ஆண்கள் பெண்கள் தன்னுடைய கூந்தலினுடைய சிறிய ஒரு பகுதியில் சுண்டு வர லேசா சுற்றி லைட்டாக வெட்டிக்கும், அவ்வளோ. இது முடிஞ்ச பின்னால இந்த உம்ரா நிறைவடையும், பூர்த்தி அடையும். இதுதான் உம்ராவுடைய அமல். ஆகவே இதில் நாம் எந்த தவறுகள் செய்யாமல் அநாகரிகமான பேச்சுக்கள், வீணான பேச்சுக்கள் எதுவும் இல்லாமல் நல்ல முறையில் செய்வதற்காண்டி துவா செஞ்சுக்கணும். திரும்பி வர்ற வரைக்கும் யாரெல்லாம் எந்த இடத்துல இல்லாத ஏற்படக்கூடாது. நல்ல முறையில் இந்த அமல் காரணம் ஏதாவது தவறு செஞ்சால் தம்மு கொடுக்கணும். ஆளுக்கு நமக்கு அதுக்கு பகரமாக, அதற்கு ஃபிதியாவாக கொடுக்க பகரமாக ஆடு தம் கொடுக்க வேண்டியதாகும். அதை செய்த தவறுக்காக வேண்டும். ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விட்டார். ஆகவே அது மாதிரி ஏற்படாமல் யாரெல்லாம் எந்த விஷயங்கள் ஏற்படும் உனக்காக இந்த அமலை நான் செய்கின்றேன், இந்த அமலை கபூல் செய்து கொள், எந்த தவறுகள் இல்லாமல் நல்ல முறையை முழுமை பெறுவதற்கு நீ தௌஃபீக் செய்யும்போதாக துவா செஞ்சுக்கணும். இங்கே வெட்டினாதான் அந்த அமலை கபூல் ஆகும். சில சமயத்தில் நீங்கள் பசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இன்னும் மொட்டை அடிக்கலை, அதே மாதிரி பெண்கள் முடி வெட்டலை, முடி வெட்டி மொட்டை அடித்தாதான் அந்த அமல் கபூல் ஆகும். இப்போ நீங்கள் பசி அதிகமாக இருக்கும், உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம சந்தேகம் எழுதும், இந்த அமலை முடிக்கலையே நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு, தாராளமாக சாப்பிடலாம். பசி ஏற்பட்டுருச்சு, கடுமையான பசி, அல்லது உங்களுக்கு ரொம்ப அசதியாக இருக்குது, தூங்கணும்னா தூங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் எஹ்ராமோட தான் இருக்கணும். எஹ்ராமில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றணுமோ, வாசனை திரவியங்கள் பயன்படுத்தக்கூடாது, அநாகரிகமான பேச்சுக்கள், வீணான பேச்சுக்கள் பேசக்கூடாது, சோப்போட்டு மூஞ்சிகள் வரக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அசல் தூங்கினா பிரச்சனை இல்லை, காலைல கூட எழுந்திரிச்சு அல்லது கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட எழுந்திரிச்சு மொட்டை அடிப்பதிலே எந்த தவறு கிடையாது. அதே மாதிரி பெண்களும் ஏதாவது இது மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுது, கடுமையான பசி ஏற்படுது, ரொம்ப அசதியாக இருக்குது, தூங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அமலை நீங்கள் நிவர்த்தி செய்வதற்கு முடிவுகளை வெட்டி கொள்ளலாம், அதற்கு இடையிலும் வெட்டி கொள்ளலாம். ஆகவே அதனால எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அமல் செய்யும் போது உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். உதாரணத்துக்கு தவாப் செய்றீங்க, 3 சுற்று முடிச்சிட்டீங்க, 3 சுற்று முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஓய்வெடுத்து அடுத்த அமல் செய்யலாம், அதனால தவறு கிடையாது. இல்லை ஒரே ஊற்ற செஞ்சிடணும்னு சொன்னாங்க அப்படிலாம் கிடையாது. ரொம்ப உங்களுக்கு கால் வலியோ அல்லது ஏதாவது உங்களுக்கு உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்படுதுன்னா கொஞ்சம் லேசான முறையில் ஓய்வெடுத்து செய்வதிலே தவறு கிடையாது. ஆனால் ரொம்ப கேப் விட்டுறக்கூடாது. அந்த அமலை ரொம்பவும் தாமதப்படுத்தி செய்யக்கூடாது. கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கேப் விட்டு செய்வது தவறு கிடையாது. ஆகவே இதுதான் உம்ராவுடைய அமலும் மக்காவுடைய விஷயங்கள். மதீனால நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க போகிறோம், சலாம் சொல்ல போகிறோம். மதீனாவில் பார்த்தீங்கன்னா அமல்கள் குறைவு தான். ஆனால் அதற்காக நம்ம அமல் தான் சலாம் சொல்கிறது தானே அப்படி நம்ம அசால்ட்டாக இல்லாமல் அந்த இடத்துக்கு நம்ம திரும்ப எப்போ போவோம், நம்ம அந்த கால் பதிச்சதுலேருந்து நம்ம என்ன எப்படின்னா யாரெல்லாம் இந்த வாய்ப்பு எனக்கு எப்போ கிடைக்கும், வாய்ப்பு எப்போ கிடைக்கும்னு நம்ம சோர்வு இல்லாமல் சோம்பேறித்தனம் அந்த நிறைய ஆசை தான் கொடுப்பான். அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் இந்த பாக்கியம் எனக்கு எப்போ கிடைக்கும், இந்த பாக்கியம் எப்போ கிடைக்கும் அந்த ஆர்வத்தோடு அந்த அமலை செஞ்சாதான் அங்கே போய் அமலை நிறைய செய்ய முடியும். சரி ரொம்ப டயர்டாக தூங்கிடுவோம் அப்படின்னு தூக்கத்தை அதிகமாக சைத்தான் கொடுப்பான், கால் வலியை கொடுப்பான், தலைவலியை கொடுப்பான், டயர்ட் அதிகமாகும். ஆக முழுமையான முறையில் 5 நேர தொழுகை போயிட்டு வருவது முயற்சி. 4 மணிக்கு தகர்த்து வாங்க சொல்லப்படும். நம்ம நினைப்போம் 4 மணிக்கெல்லாம் யாரும் போக போகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் அங்கே இருப்பாங்க. நம்ம நிறுவனத்தின் மூலமாகவே சாதிக் போனாங்க, போன செப்டம்பரில் போயிருந்தாங்க. போனப்ப 4 மணிக்கு வாங்க சொல்லுவாங்க தகஜத்துக்காக வேண்டி. மக்கா மதீனா 2 இடத்துலையும் 3:45 ஃபுல்லாகிடுச்சு. தவாஃப் உள்ள அங்கே போக முடியாது. ஹரமுடைய பகுதி இருக்குது, நிறைய இருக்குது, அந்த பகுதி தான் தொழு முடிஞ்சிச்சு. ஹரமுடைய உள்பகுதியில் தவாஃபுக்கு போகலான்னு முடியலை, அங்கே லாக் பண்ணிட்டாங்க. அங்கே இந்த பக்கம் ஹரமுடைய பகுதி எங்கே தொழுதான் நன்மை தான், 1,00,000 நன்மை, ஒரு ரக்காயத்துக்கு 1,00,000 நன்மை, ஒரு சுபஹானல்லாஹ்க்கு 1,00,000 நன்மை, அலிஃப் லாம் மீம் அலிஃபுக்கு 1,00,000 நன்மை, 3 எழுத்து அலிஃப் லாம் மீம். அலிஃபு நீங்கள் 1 சொன்னீங்கன்னா 1,00,000 நன்மை, லாமுக்கு 1,00,000 நன்மை, மீமுக்கு 1,00,000 நன்மை. இதே நம்ம இங்கே ஓதுனோம்னா 100 நன்மை, 10 நன்மை, இது மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் அங்கே எல்லா அமல்களுக்கும் 1,00,000 நன்மை. ஒரே ஒரு ரியால் நீங்கள் எடுத்து நீங்கள் அதுக்காக சதக்கா கொடுத்தீங்கன்னா 1,00,000 நன்மை. அதனால தான் நிறைய பேர் மீண்டும் மீண்டும் போகணும் துவாசனை வருஷம் போகிறவங்க இருக்காங்க, 3 மாதத்துக்கு ஒரு போகிறவங்க இருக்காங்க. நல்லா இருக்கிற வீடு திருச்சியில் ஒரு 2 தம்பதிகள் 55 வயசு கடந்தவங்க மாதம் போவாங்க, மாதம் போவாங்க, 55 வயசு கடந்தவங்க. ஆனால் நல்ல அமல் செய்வாங்க. நம்ம வயசானவங்க போனால் நல்லா நிறைய அமல் செய்வாங்க, நிறைய ஊரா செய்வாங்க. ஆகவே உங்களுக்கு உடலுக்கு தக்கவாறு நீங்கள் அமல் செய்யுங்க. சில பேர் சொல்லுவாங்க உம்ராலாம் அதிகமாக செய்யாதீங்க, தவாஃப் நிறையா செய்யுவாங்க.
50 தவாப் செஞ்சா ஒரு ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கும். உங்களுடைய உடம்புக்கு தோதும் எந்த அமல் செய்ய முடியுமோ அந்த அமல் நீங்க செய்யுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா உங்களுடைய தோது உங்களுடைய உடல்நிலைக்கு தக்கவாறு அமல் நிறைய அமல் செய்யுங்க. அமல்ல வந்து குறைவு காட்டாதீங்க. 5 நேர தொழுகை இங்க வந்து தொழுது பேசிங்க. லுஹருக்கும் அசருக்கும் ரொம்ப குறுகிய நேரம் தான் இருக்கும். முதல் வக்து அவ்வளவு வக்தில் தொழுது நடைபெறும். இங்கதான் 4:30 மணி 5 மணிக்கே தொழுவணும் அசர் தொழுது. அங்க 3:30 மணி 3:45 தொழுவணும். 12:30 12:40 12:45 லுஹர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஷார்ட் டைம்ல அடுத்த வக்து தொழுது 3:30 மணிக்கு 3:20 பாங்க சொன்னா 3:45 3:50 தொழுவு முடிஞ்சிடும். ஷார்ட் டைமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், சாப்பிட்டுருவோம். நம்ம தொழுவு முடிஞ்சது சாப்பிட்டோன்னே நம்ம வளரமே இங்கே ஒரு லோக்கல் இருக்க மாதிரியே லேசா அந்த தூக்கம் வரதான் செய்யும். ஆனா அதை பொருட்படுத்தாம நம்ம என்ன பண்ணிடணும், கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போயிடும். நிறைய பேர் நம்ம ரூம் கீழே தொழுவாங்க, அந்த ரோட்டு பகுதியெல்லாம் தொழுவாங்க. அங்க தொழுவது கூடும் ஜாயிஸ் தான். ஆனா அங்க போய் தொழுது நன்மை கிடைக்குமானா கிடைக்காது. சில பேர் சொல்லுவாங்க அதான் ஒன்றும் இல்லைங்க, ரோட்ல தொழுதான் அந்த நன்மை கிடைக்காது. அந்த ஹரமுடைய பகுதிக்கு போகணும். ஹில்டன் என்ற ஒரு ஹோட்டல் இருக்கு, 5 ஸ்டார் ஹோட்டல். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கீழே இறங்கி வர்றதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு மேலே தொழுவாங்க. நம்ம குறை சொல்றதுன்னு சொல்லல. சில பேர் அந்த அந்த சோர்வை சீட்டான் கொடுப்பான், சோம்பலை கொடுப்பான். ஹில்டன்லேயே அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டை தான் வந்து ஹில்டன்கிற பகுதியாக ஆக்கிட்டாங்க, பெரிய ஹோட்டல் ஆக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு பள்ளியா சொல்லி மேலே இருக்குது. சில பேர் நம்ம அங்கேயே தொழுவாங்க. அது மாதிரியான இல்லாமல் பக்கத்துல சில பள்ளிவாசல் சந்துக்குள்ள அங்கெல்லாம் தொழுதாம 5 வேளை தொழுகையும் ஹரமில் வந்து தொழுவது வாய்ப்பு நீங்க ஏற்படுத்திட்டீங்க. மீண்டும் எந்த வாய்ப்பு எப்போ கிடைக்கும் சொல்ல முடியாது. இங்க மதீனாவுக்கு வந்துட்டா நீங்க குர்ஆன் ஓதக்கூடிய நபராக இருந்தால், ஓத தெரிந்த நபராக இருந்தால் ஒரு 2-3 குர்ஆன் ஓத முயற்சி. அந்த பாக்கியம் வேற எங்கேயும் கிடைக்காது. குர்ஆன் இறக்கப்பட்ட இடத்துல குர்ஆன் ஓத எவ்வளவு பெரிய சிறப்பு. சில சமயத்தை நம்ம சொல்லுவோம்ல, ஊட்டிக்கு நாங்க போயிருந்தோம், கொடைக்கானல் போனோம், அங்கேயே போய் சாக்லேட் சாப்பிட்டோம், இங்கேதான் நம்ம சாப்பிட்டோம். டைரக்டா போய் அந்த இடத்திலே போய் சாப்பிடுறது, மேனுஃபேக்சர் என்ன பண்றாங்களோ அங்கேயே போய் சாப்பிடுறது நேரத்தை பார்க்க எவ்வளவு பெரிய பாக்கியம். அது உலக ரீதியா உள்ளது. இது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம், சோனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த இடத்துல போய் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இடத்துல போய் குர்ஆன் ஓதுறது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. ஆகவே குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் ஒரு 2 குர்ஆன் ஓதிட்டு வாங்க. அது குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் சொல்லுங்க, யாரெல்லாம் மௌத்துக்கு முன்னாடி நான் குர்ஆனை ஓதாம வர்ணிக்க கூடாது. அதை விட ஒரு துரதிருஷ்டவசம் எதுவுமே கிடையாது. குர்ஆனை ஓத தெரியாம மரணிக்கிறத விட ஒரு கைசேதமான விஷயம் எதுவுமே கிடையாது. முஸ்லிம்கள் 70% 80% குர்ஆன் ஓத தெரியாத நபர்கள் இருக்காங்க. ஒரு 30-40% குர்ஆனை ஓத தெரிந்த மக்கள் இருக்காங்க. ஒரு வாட்ஸ்அப் தளத்துல குர்ஆன் இலவசமாக கற்றுத்தரப்படும் ஒரு பதிவும் வருது. குர்ஆன் ஓத ஆன்லைன் கிளாஸுக்கு 2000 1500 ரூபாய் ஃபீஸ் வாங்கப்படும் வருது. இதுல ஃபீஸ் அதிகமா இருக்குன்னு யாரும் சேரல. இன்னொரு பக்கம் ஃப்ரீயா ஓடித்தரோம், அதுலயும் சேரல. வேற உலக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். இலவசமா 1 ரூபாய் கம்மியா இருக்கு. இது மனிதனுடைய இயல்பு. குறை சொல்வதற்காக ஒரு பொதுவான மக்களுடைய நிலைமை எப்படின்னா, 1 ரூபாய் கம்மியா இருக்குன்னா கூட்டம் எல்லாம் அங்கதான் போகும். ஆடி தள்ளுபடி, இந்த தள்ளுபடி, தீபாவளி, அது உலக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். இந்த குர்ஆன் ஓதக்கூடிய விஷயம், இந்த அமலுக்குரிய விஷயத்தின் முக்கியத்துவத்தை கொஞ்சம் குறைவாக தான் பலகீனமாக இருக்கிறதாகவே நாம் மௌத்துக்குள்ள அது எப்படி முழுமையான குர்ஆனை ஓத தெரிந்த மக்களாக தான் நாம் மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல நசீபை நம்முடைய வாரிசுகளுக்கு, ஆண் வாரிசுகளும் பெண் வாரிசுகளுக்கும் அல்லாஹ் தருவானாக. வாழையடி வாழையாக வரக்கூடிய நம்முடைய வாரிசுகளும் குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. மதீனாவுல போனீங்கன்னா ரவுலா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருந்த இடம், அவர் இருந்த வீடு. சொன்னாங்க மாபையில் மிம்பரி வல் மெஹராபி, அவர் வீட்டுக்கும் அந்த மெஹராபுக்கு இடைப்பட்ட இடம் பச்சை கமலம் விரிக்கப்பட்டிருக்கும். சோனத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு துண்டு. அங்க தொழுதா சோனத்தினுடைய பகுதியில் தொழுத நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியசாலி பட்டியல் நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் இந்த பாக்கியம் கிடைப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதற்கு காரணியாக இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. ஆகவே அந்த ரவுலால போய் சலாம் சொல்ற பாக்கியம், தொழுகக்கூடிய பாக்கியம். ஒரு நேரம் இருந்துச்சு, குர்ஆனுக்கு முன்னால எத்தனை தடவைனா உள்ள போகலாம், ரவுலால தொழுகலாம், எத்தனை தடவைனாலும் போகலாம், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. எவ்வளவு நேரம்னா தொழுகலாம். ஆனா இப்ப கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுச்சு. அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கி 1 நிமிஷம் அதிகப்படியாக உள்ள விட மாட்டாங்க. நேரத்தை சொல்லிடுவாங்க. அந்த நேரத்துக்கு போய் கியூல போய் நிக்கணும். நின்றாதான் ரவுலால ஆண்களும் பெண்களும் தொழுக முடியும். நேரம் தவற விடப்பட்டு விட்டால் போய் தொழுக முடியாதுங்க. ஆகவே அப்படி எல்லாம் இல்லாமல் நல்ல முறையில் அந்த அமல்களும் மக்பூல் ஆகுவதற்கு போய் தொழுவது எல்லாம் நம்ம அனைவரும் தௌஃபீக் செய்வானாக. அப்படின்னு நியத்து வைத்தவர்கள், நியத்து வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்து விடுவானாங்க.
மதிய நாள் நம்ம இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி நிறைய செலவாத்துகள் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஃப்டாக கொடுக்குறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம சொந்த பந்தங்கள் யாருக்காவது நம்ம ஏதாவது மறந்து வாங்காமல் போயிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, மனசில் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் வாங்கிட்டு வரலையா, சும்மா தான் கேட்டேன், எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே இருக்கும், இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சும்மா தான் கேட்டோம் அப்படிங்குவாங்க. இப்போ உலக ரீதியிலே எப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அவங்க தான் ஷஃபா செய்யக்கூடியவங்க, பரிந்துரை ரெக்கமெண்ட் செய்யக்கூடிய. ஒரு டீ கடையில் டீ கிளாஸில் கூட எனக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும். நல்லா கிளாஸ் விடுவானா, நம்பர்லாம் அவனுக்கு தெரியுமா, 1 2 தெரியுமா அப்படின்னு கேட்டு தான் செய்வாங்க. ரெக்கமெண்டேஷன் வேணும். ஆனால் சில ஷேட்டா என்ன சொல்லுதுங்க, ரெக்கமெண்டேஷன்லாம் தேவையில்லைங்க, அல்லாஹ் வந்து நேரடியாக விட்டுருவான். ரெக்கமெண்டேஷன் வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் நமக்கு செய்வாங்க. இங்கே சாதாரண டீ கிளாஸில் ஒரு கூட ரெக்கமெண்டேஷன் வேணும். வேலைக்கு செல்றதா இருந்தால் ரெக்கமெண்டேஷன் அதெல்லாம் வாங்கிக்கலாம். எம்பியை வச்சு, எம்எல்ஏ வச்சு, மினிஸ்டரை வச்சு வேலைக்கு மட்டும் அது ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கக்கூடாது, ரெக்கமெண்ட் செய்யுங்க அவங்களுக்கு பொருட்டால் அப்படின்னு துவா செய்யக்கூடாதுன்னு நம்ம இஸ்லாத்தில் உள்ள சில பேர் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சாதாரணமா ஒரு வேலை வாங்குவதற்கு எப்படின்னா சோனத்தை வாங்குறதுக்கு ஜன்னத்தை வாங்குவதற்கு ரெக்கமெண்டேஷன் தேவையில்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே ரெக்கமெண்டேஷன் வேணும். அவர்களும் மனிதர் தான், ஆனால் மா மனிதர் பிரத்யேகமான தரஜாவை அந்தஸ்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த மதிப்பை ஹவுதுல் கௌசர் என்ற நீர் இருக்கு, எல்லாரும் தெரியும், நீர் தடாகம். அதை குடிச்சிட்டா தாகமே எடுக்காது. அது எல்லா நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது. எல்லா நபிமாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவருடைய உம்மத்தாகிய நமக்கு முதல்ல எடுத்து கொடுப்பாங்க. அந்த அப்படிப்பட்ட பரக்கத்தான கரத்தால் அந்த தண்ணீரை குடிப்பதற்குரிய பாக்கியசாலி பட்டியல் எல்லாம் நம்ம நினைவுமாக்குவாங்க. அவங்க நமக்கு கொடுத்த பின்னால்தான் மற்ற சமுதாயத்துக்கு மற்ற நபிமார் கொடுப்பாங்க. இதை விட பாக்கி என்ன வேணும்? ஆகவே அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போற நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய செலவாகும். தெரிந்த செலவாத்து எந்த செலவாத்தாலும் நீங்க ஓதலாம். செலவாத்தை ஓதி போய் ரவுதால போய் நின்றுக்கிட்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்பதாகவும், யாரெல்லாம் சலாம் சொல்லி அனுப்பினார்களோ அந்த சலாத்தை எத்தி வைக்கிறோம். யா ரசூலல்லாஹ் யாரெல்லாம் சலாம் சொல்ல சொன்னார்களோ அந்த சலாத்தை எத்தி வைக்கிறோம். யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு நான் செலவாத்து ஓதுனேன், அந்த செலவாத்தையும் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் என்பதாக அவருக்கு எத்தி வைப்பது. அவை இதை நம்ம மறக்காம செய்யணும். எந்த சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர் சொல்லப்பட்டு யார் ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லையோ அதற்குரிய தண்டனை, அதனுடைய எச்சரிக்கை விஷயம் நமக்கு தெரிந்திருக்கலாம். ஞாபகூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் என்று சொல்லப்படுகிறது. பதுவா ஏற்படும், எந்த அளவுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்ய பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னாங்க. நவுது பில்லாஹ் என்றார். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட துர்நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை, நம்முடைய சமூகத்தையும், நம்முடைய வாரிசுகள் எல்லாம் பார்க்கப்படுறாங்க. ஒரு தடவையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியே ஆகணும். அப்படி சொல்லாம விட்டுட்டாங்கன்னா அந்த சாபத்தினுடைய விஷயத்திலே நாம் அதில் உட்பட்டு விடுவோம். மிகுந்த ஜாக்கிரதையை எச்சரிக்கை. மீண்டும் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வருது, சொல்ல சொல்ல நன்மை தான். ஆனால் ஒரு முறையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சொல்லியே ஆக வேண்டும் கட்டாயமாக. ஆகவே சலாம் சொல்லுவது, நிறைய குர்ஆன் ஓதுவது, அங்கே 5 நேர தொழுகையை போய் பள்ளிவாசல் தொழுவதற்கு முயற்சி செய்யணும். அங்கதான் ஒண்ணு அமல் தான் இல்லையே, சலாம் சொல்றதான் என்பதாக சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். இங்க ஒரு வெள்ளிக்கிழமை, அங்க ஒரு வெள்ளிக்கிழமை கிடையாது இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு மதீனால மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னா, இங்கே யார் அது ஒவ்வொரு அசர் தொழுகைக்கு பின்னால், அதாவது ஜும்மாவுடைய அசருக்கு பின்னால் யார் ஒருவர் இந்த சலவாத்தை கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது ஓதலாம், ஓதாமல் இருக்கலாம், இந்த நினைவூட்டும் விதமாக அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலாலிஹி வஸல்லிம் தஸ்லீமா கஸீரன் கஸீரா. அதுக்கு அடுத்து என்ன எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் வார்த்தைகள். இதை ஓதுனா 80 வருடத்தினுடைய பாவம் மன்னிக்கும். இது மதீனால போய் ஓதக்கூடிய பாக்கியம் ஒரு கிடைச்சது. அது ரவுலால அருகில உட்கார்ந்து பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். அது இப்ப நீங்க போறது ரபீல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்துக்கு நீங்க போகக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்குது. சில பேர்லாம் சில வீட்டுக்கு போறதுக்கே, ஒரு நடிகர் வீட்டுக்கு, ஒரு நடிகர் வீட்டுக்கு கிரிக்கெட் பிளேயர் இருக்கு, நான் அங்க வாசல்ல போய் நின்னேங்க, வீட்டுக்கு போனேங்க, கை கொடுத்தேங்க என்பதாக சந்தோஷமா பேசக்கூடியது வழமை, மக்களுடைய இயல்பு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாசத்துல அந்த ஊர்ல இருக்கிற நாட்டுல புனித பூமியில இருப்பது, ஸலவாத் ஓதுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட பாக்கியசாலி பட்டியல் நீங்க எல்லாம் இருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அமல்களை கபூல் செய்வானாக.